கூடங்குளம் அணுமின் நிலையம் முன்பு மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நிலம் வழங்கியவர்களுக்கு வேலை வழங்க வலியுறுத்தி தற்போது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ், இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் என்பது இந்திய ரஷ்ய நாட்டு உதவியோடு தற்போது கூடங்குளம் அணுமின் நிலையம் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் தற்போது இங்கே அமைக்கப்பட்டு அந்த பணி மின்சாரம் என்பது தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 4 அணு உலைகளுக்கான கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அணுமின் நிலையத்தில் திட்டத்திற்கு கூடங்குளம் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமானவர் தங்களுடைய நிலங்களை வழங்கினார்கள். அப்போது நிலம் வழங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தேர்வுகளில் கூடுதலாக 20 பேருக்கு மதிப்பெண் போனஸ் மதிப்பெண்ணாக வழங்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அணுமின் நிலையத்தில் 255 தொழில்நுட்ப பணிகளுக்கான நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதில் நிலம் வழங்கிய குடும்பத்தினருக்கு சேர்ந்தவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி கிராம மக்கள் இன்று காலை அணுமின் நிலையம் முன்பாக திரண்டு முற்றுகையிட்டு தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்ததும் அணுமின் நிலைய அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தினால் கூடங்குளம் பகுதியில் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த பகுதியில் பல்வேறு பள்ளிகளும் மற்றும் கல்லூரிகளும் செயல்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்கள் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் முதல் கட்டமாக அது மறியலில் ஈடுபட்ட 100 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆனால் இருந்த போதிலும் இன்னும் பலர் அந்த அணுமின் நிலையத்திற்கு முன்பாக தங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தங்களுக்கான அந்த வேலைக்கான முன்னுரிமை வழங்கும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும் என வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு செல்வதற்கு அதிகாரிகளும் செல்ல முடியாமல் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். ஏனென்றால் அவர்கள் அணுமின் நிலையத்திற்கு முன்பாக உள்ள மெயின் கேட் என சொல்லக்கூடிய அந்த கேட் முன்பாகவும் அதே போல சாலையிலும் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவிக் கொண்டு வருகிறது. அப்புறம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.